சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் மொத்தம் 14 இருக்குது. அந்த 14 என்னென்ன அப்படின்னா சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபாய் இருப்பது, உண்மை விளக்கம், திருக்கலற்றுப்படியார், திருவுந்தியார், இது எல்லாமே உமாவி சிவாச்சர் அல்லாதவர்கள் அருளியது. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய 8 சாஸ்திரங்கள் உமாவி சிவாச்சர் பண்ணியது. அது என்னென்னா சிவபிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், நெஞ்சுவெடுத்துவது, போற்றிப்பகருடை, வினாவென்பா, சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடியதாக 8. மொத்தம் 14 சாஸ்திரங்கள். இந்த 14 சாஸ்திரங்களில் உமாவிஸ்வாச்சர் அருளி செய்த திருவருட்பயனும் திருவதிகை மணவாசகம் கடந்த அருளி செய்த உண்மை விளக்கமும் உங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது முதலாம் ஆண்டில். இப்போ நம்ம முதலாம் ஆண்டு பாடம் முடிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இப்போ நாம் அதை பார்க்குறோம். எவ்வளோ வேகமாக இதை முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடித்து விட்டு 2ஆம் ஆண்டு பாடத்திட்டத்துக்குள்ளே நம்ம நுழைய வேண்டும். சரிதானே? இப்போ நாம் திருவருட்பயன் என்கின்ற சாஸ்திரம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருவருட்பயன் என்பது யார் அருளி செய்தது? உமாபதி சிவ. உமாவிஸ்வாச்சரோட வரலாறு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர் சிதம்பரத்தில் தீட்சிதராக இருந்தவர். சிதம்பரத்தில் நடராஜா பெருமானை பூசை பண்ணக்கூடியவர். இவர் ஒரு நாள் சுவாமியை பூசை பண்ணிட்டு பல்லாக்கில் போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தர் பட்டக்கட்டையில் பகற்குருடி ஏகுது காணீர் என்று சொல்லி அவரை சொன்னார். அதை கேட்டுட்டு அவருக்கு ஞானம் பிறந்தது. குருநாதரை அடைந்து குருநாதருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர் கைலாய பரம்பரையில் இணைந்திருந்தார். அவர் நிறைய நூல்களை பாடியிருக்கிறார். அதில் நாம் 8 நூல்களை நம்முடைய சாஸ்திரமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் நமக்கு வெகு எளிய நூலாக திருவருட்பயன் என்பது இருக்கிறது. இந்த திருவருட்பயன் என்பது உண்மை விளக்கம் இவருடைய மற்றைய சாஸ்திரங்களை படிப்பதற்கு முன்பாக படிக்க வேண்டிய ஒரு சாஸ்திரம், மிக எளிய சாஸ்திரம். இந்த திருவருட்பயன் என்பது 3, அந்த சொல்லே பார்த்தீங்கன்னா 3 பிரிவாக இருக்கிறது. திரு, அருள், பயன் என்பதாக இருக்கிறது. திரு என்பது சிவத்தை குறிக்கும். திருவே என் செல்வமேன்னு அப்புறம் சாமி ஆரம்பிக்கிறார். திருவும் செல்வமும் சீருடை பொருளும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமியே பாடுறார். திருவும் திருமலை வாயில் தானே வருது. சீருடை வடதிருமலை வாயிலே போடுவார். சீருடை கழலும் அப்படின்னு பாடுவார். ஒருவரை மதியாகவும் உடாமைகள் செய்து ஊடி முறைப்பனாய் திரும்பேன் முருகமர் சோலை சொல்லி திருமுல்லை வாயிலாய் அப்படின்னு பாடுகின்றார். அப்போ திரு என்றால் சிவருமானை குறிக்கிறது. அருள் என்பது அம்பியை குறிக்கிறது. சுவாமி நமக்கு அம்பாள் மூலமாக அனைத்து அனுகிரகங்களையும் செய்கின்றார். பார்த்தோம். திருவருள் தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த திரு அருள். சுவாமியும் அம்பாளும் இருக்கிறதுனால யார் பயனடைகிறார்கள்? உயிர் பயனடைகிறது. அந்த பயன் என்கின்ற வார்த்தை யாரை குறிக்குதாங்க? உயிரை குறிக்கிறது. அப்போ திரு, அருள், பயன், இது 3 சுவாமி, அம்பாள், உயிர், இது 3 குறிக்கிறது. சிவய, சிகரம் சுவாமி, ரகரம் அம்பாள், யகரம் உயிர். சிவய என்கின்ற அந்த சூக்கம பஞ்சாட்சரம், அதிசூக்கம பஞ்சாட்சரத்தை பற்றி இது பேசுகிறது அப்படின்லாம் சொல்லுகின்றார்கள். இந்த திருவருட்பயன் என்கின்ற நூலானது திருக்குறளுடைய அமைப்பிலே அமைந்திருக்கு. அது சிறப்புக்குரிய விஷயம். திருக்குறள் பார்த்தீங்கன்னா 8 சொற்களால் 2 அடியினாலே அமைந்தது. மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல் அமைந்தது. 7 சீர்களால் அமைந்தது. சாரி 7 சீர்களால் அமைந்தது. மேலே 4, கீழே 3, மொத்தம் 7 சீர்கள். இதுக்கு குறள் அடின்னு பேர். குறள் அப்படிங்கிற சொல்லுக்கு குறைந்ததுன்னு பொருள், சின்னதுன்னு அர்த்தம். பூதங்களை குறள் என்று நம்ம பல திருமுறைகளில் பாடுறது பார்க்க. ஆர்த்தன பற்குறள் பூதகணம் அப்படின்னு அப்பர் சாமி பாடுறார். குறள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூதம். பூதங்கள் சின்ன சின்னதாக தான் இருக்குது. அவ்வளோ பெருசு உட்காந்துருக்கு இல்லையா? மதில் மேலெலாம் உட்கார வச்சுருக்காங்களே பூதங்கள். அவையெல்லாம் சின்ன சின்னதாக தான், உடம்பு குறைந்ததாக இருக்கும், வளர்ச்சி இல்லாமல். அதனால் குறள்னு பேர். அதுபோல் பாட்டும் குறைந்து 2 அடியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்னென்னு பேர்? குறள் அடின்னு பேர். அதனால தான் திருக்குறள்னு பேர் வச்சாங்க. அது பார்த்துங்களா? அப்போது பொல்லா குறள் உருவாய் பொற்கையில் நீர் ஏந்தி அப்படின்னு ஆண்டாள் பாடுறாங்க. குறள் உருவாயின்னு போனார் இல்லையா திருமால்? அந்த மாவுளிக்கிட்ட 3 அடி வாங்க போகும்போது எப்படி போனார்? குறளாக குட்டியாக போனார். அதான் குறள்னா சின்னதுன்னு அர்த்தம். அப்போ இந்த உமாவி சிவாச்சாரியருக்கு திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு இருக்குது. திருக்குறள் ஆனது சைவ சித்தாந்த நூல் தான். அதை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு நாம் அதை முழுசாக பேசலை, ஏன்னா அதில் நமக்கு நேரம் போகும். அதை பற்றி உங்களுக்கு விளக்கம், திருக்குறள் ஏன் சைவ சித்தாந்த நூல், அதையே இவங்க எடுத்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அடியனுடைய சேனல்லையே அடியன் முதுமொழி மேல் வைப்பு அப்படின்னு சொல்லி
ஒரு வகுப்பு திருவான்மையூரில் பேசிக்கிட்டு இருக்கேன். முதுமொழி மேல் வைப்பு என் சேனல்லே இருக்குது. இது வரைக்கும் 3 வகுப்பு பேசியிருக்கேன். அதில் திருக்குறளுக்கும் நம்ம சைவ சமயத்துக்கும் எவ்வளோ தொடர்பு இருக்குங்கிறத அதில் முழுமையாக பேசியிருக்கேன். நீங்கள் அதை எடுத்து கேட்டு பாருங்கள், நீங்கள் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதனால் திருக்குறள் என்பது நம்முடைய சைவ சமய நூல். அதனால் அந்த திருக்குறளில் என்னென்னா, அந்த திருக்குறள் எழுந்த காலகட்டம் என்பது 2ஆம் நூற்றாண்டு. அந்த காலகட்டத்தில் மக்கள் நல்வழிப்பட வேண்டும். அதனால் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற புருஷார்த்தங்களை மக்கள் சரியாக பின்பற்றி வாழ வேண்டும். அறவழியில் வாழ வேண்டும். அறவழியிலே இன்பம் அனுபவிக்க வேண்டும். அறவழியில் வாழ வேண்டும். அறவழியில் பொருளீட்ட வேண்டும். அறவழியில் இன்பம் அனுபவிக்க வேண்டும். இது 3 ரொம்ப பிரதானம் அந்த காலத்தில் வேணுங்கிறதுனால அறம்பொருள் இன்பம் மட்டும் பாடினார் திருவள்ளுவர். முப்பால்னு அதனால தான் பேருது. ஆனால் வீட்டுப்பாலை பற்றி திருவள்ளுவர் நேராக பாடலை, சூக்ஷ்மமாக உள்ள வச்சு சொல்லிட்டு போயிட்டார். முதல் அதிகாரத்திலேயே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்று சிவபெருமானதான் துதிக்கிறார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வழங்காத்தலை என்று சிவபெருமான துதிக்கிறார். ஆனால் நம்ம அர்த்தத்தோடு புரிந்து கொண்டாதான் சிவபெருமான்னு புரியும். ஆனால் நிறைய பேர் அதை புரிந்து கொள்ளாமல் திருவள்ளுவர் சமணர், திருவள்ளுவர் பௌத்தர் இப்படிலாம் சொல்கிறார். ஆனால் திருவள்ளுவர் சைவர், அதில் சுத்தாத்வத சைவ சித்தாந்தி. அது சென்ற வகுப்பில் தான் இந்த முதுமொழி மேல் வகுப்பு கடைசி வகுப்பில் திருவள்ளுவர் சுத்தா. நீ யாராவது என்கிட்ட கேட்கணும் ஞாபகமாக, கேட்டால் தான் எனக்கு ஞாபகம் வரும், எடுத்து அனுப்புவேன். இல்லைன்னா நான் இங்கே சொல்லுவேன், அதோடு நானும் மறந்துட்டு எனக்கு நிறைய வேலை வெளில போயிடுவேன். ஐயா இந்த மாதிரி சொன்னீங்களே எங்களுக்கு அனுப்புங்கன்னு யாராவது மெசேஜ் போட்டால் அதை பார்த்துட்டு நான் எடுத்து அனுப்புவேன். என் சேனலில் இருக்குது, சிவதீபன் என்னோடய சேனலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டைட்டிலில் பேசிருக்கணும் எல்லா டைட்டிலும் காமிச்சிடும். அதை கிளிக் பண்ணால் ஆடியோலாம் வரிசையாக வந்துடும். சரி, அந்த திருக்குறளை அவர் அது அவங்க லைவில் போட்டது, அதை நான் கட் பண்ணி போட்டேன். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் பதிவு பண்ணல, அதை வீடியோ போட்டிருக்கேன். சரி பரவாயில்ல விடுங்க மக்கள். அதனால் அப்படி அந்த திருக்குறளுக்கு வீட்டுப்பால் பற்றி ஒரு தனியாக ஒரு பால் பாடலை, திருக்குறளுக்கு அமைந்த வீட்டுப்பாலாகத்தான் இந்த திருவருட்பயன் அமைக்கப்பட்டிருக்கு. இதாக பார்த்தீங்களா, திருவருட்பயனில் வீடு சிவபெருமானை பற்றி உயிர்கள் வீடு அடைவதற்கு என்ன முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்காக வீட்டுப்பாலாக இந்த திருவருட்பயன் அப்படின்னு பாடுறேன். அதனால் அடைவு முறையில் திருக்குறளில் தொடர்ச்சியாக இந்த நூல் அமைந்திருக்கு. அதனால் திருக்குறளை போலவே இந்த நூலை பாடியிருக்கார். திருக்குறள் எப்படி இருக்கோ அதே போல இந்த நூல் பாடப்பட்டிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? ரைட். திருக்குறளில் உள்ள வெண்பா நடையிலேயே அதே இது பாடப்பட்டிருக்கிறது. இந்த திருக்குறள் இதில் எப்படி திருக்குறளில் அதிகாரம் இருக்குமோ, ஒவ்வொரு பாலுக்கும் அத்தனை அதிகாரம் வைத்திருக்கார் இல்லையா, அதே போல் இவரும் 10 அதிகாரங்கள் வைத்து பாடுகின்றார். திருவருட்பயனுக்கு 10 அதிகாரங்கள். அது என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னா, முதல்ல பதிமுது நிலை. பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருள் அது நிலை, அருள் உரு நிலை, பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருள் அது நிலை, அருள் உரு நிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, ஐந்தெழுத்து அருள் நிலை, அணைந்தோர் தன்மை. இப்படியாக 10 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வேதம். மொத்தம் 100 பாடல்கள் இந்த நூல் முழுக்க இருக்குது. 100 திருக்குறளில் நீங்கள் படிக்கணும். இதாவது புரிய விஷயம். 100 திருக்குறளில் 100 படிச்சிடக்கூடாது போய். அணைந்தோர் தன்மை. ஒரு அதிகாரத்துக்கும் பேரு விளக்கத்தை பாருங்க. பதிமுது நிலை அப்படிங்கும் பொழுது பதியை பத்தின அவன் முதுமை, அவன் தான் எல்லாவற்றுக்கும் மூத்தவன் என்கின்ற தகுதியை அந்த 10 பாடல்கள் எடுத்து காண்பிக்க போகிறது. சிவபெருமான பத்தின விஷயத்தை இந்த பதிமுது நிலை இருக்கு. அடுத்தது
உயிர் அவை நிலை. அவைனா அவஸ்தை. உயிர்கள் எப்படி அவஸ்தைப்படுகிறது, அனுபவப்படுகிறது என்பது உயிரை பற்றின விஷயங்களை அடுத்த அதிகாரத்தை சொல்லுகிறார். மூணாவது, அப்போனா யாரை பற்றி பேசுகிறாங்க? ஆணவம், கண்மம், மாயை பற்றி அங்கே பேசுகிறாரு. நான்காவது, அருள், அம்பாளை பற்றின விஷயங்கள். அதாவது அருள் எப்படி உபகாரம் பண்ணுகிறது நமக்கு என்பது அருளது நிலை சொல்லுகிறது. அடுத்தது அருள் உருநிலை. அருளை பற்றி திருவருள் என்ன உபகாரம் செய்கிறது சொன்னார். ஆனால் அருள் நமக்கு எப்படி பயன்படுகிறது? அருள் உருவம் எடுத்து வருவதை காட்டுகிறது. அருளானது உருவம் எடுத்து வருவது தான் குருநாதர். அப்போ குருநாதருடைய பெருமையை அந்த அதிகாரம் பேசுகிறது. விளக்கம் பார்த்தீங்களா? குருநாதர் வந்து என்ன செய்வார்? போதனை செய்வார். அப்போ உயிர் என்ன பண்ணும்? அறிந்து கொள்ளும். உயிர் எப்படி அறிகிறது என்பதை பேசுவது அறியும் நெறி என்கின்ற அதிகாரம். விளங்குதா சொல்றது? அறிந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? விளக்கம் அடையும் உயிர். உயிருக்கு அடையக்கூடிய விளக்கம், உயிர் விளக்கம் அப்படின்னு அந்த அதிகாரத்துக்கு பேர். அப்புறம் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷமா இருக்குமா? இன்புறு நிலை. உயிர் எப்படி இன்பத்தை அடைகிறது என்பதை அதில் பேசணும். அடுத்தது இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி? திருவைந்தெழுத்து மூலமாக. அது 5 எழுத்து அருள்நிலை. அந்த இன்பத்தை தக்க வைத்துக் கொண்டவர்கள் முத்தி பேற்று அடைவார்கள். முத்தி பேற்று அடைந்தவரோட தன்மை எப்படி இருக்கும்? அது அணைந்தோர் தன்மை என்பதாக 10 அதிகாரங்கள். அதிகாரத்துக்கு 10 பாடல் வீதம் 100 பாடல் நமக்கு இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் இந்த நூலை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள். இதை நான் ரொம்ப சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப விரிவாக பேசணும் அப்படின்னா கேட்குறோன்னா என்னுடைய திருவர் பயன் பொன்னமராவதில் நடத்தினது இருக்குது, அதை நீங்கள் கேட்கலாம். அப்படிலாம் ஞாபகப்படுத்துங்க. வேறு ஏதாவது லிங்க் இருந்தால் எடுத்து கூட உங்களுக்கு அனுப்புகிறேன், என்னுடைய வகுப்பு அனுப்புகிறேன். இப்போது சரி அனுப்பிடுற போடுறேன். நீங்கள் யாராவது கேட்கணுமா என்கிட்ட? கேட்டால் தான் நான் போடுவோம். கேட்குறது ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணும். சரி போடணும்னு நினைப்பேன். ஐயா அன்றைக்கி கேட்டார், அதனால தான் நான் உடனே அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் டக்குன்னு போடணும்னு நினச்சி போட்டேன். இல்லைனா நமக்கு அடுத்தடுத்த வேலை போகுது. சரி அதை யாரும் கேட்க போகிறது இதுக்கு போட்டுக்கிட்டு ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட MP3 தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்கிட்ட இந்த MP3 நான் ரெக்கார்ட் பண்ணோன்னா அதை நான் யூடியூப்பில் போடணுன்னா அதை MP4 நான் கன்வெர்ட் பண்ணணும். அதை நான் ஆன்லைனில் தான் கன்வெர்ட் பண்ணணும். என்கிட்ட கன்வெர்டர் ஆப்லாம் இல்லை. அதுக்கு ஒரு கவர் பேஜை போட்டு அதை நான் கன்வெர்ட் பண்ணி போடணும். அதுக்கு எனக்கு வந்து உட்காந்து நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு வீடியோவை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு குறைந்தது 10 நிமிஷம் ஆகும். அப்போ நான் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி நான் 3னா 30 நிமிஷம், அரை மணி நேரம் எனக்கு ஆகி போய்டும் எனக்கு. அதனால் ஆமாம் சரி, அதுவும் நான் இப்போ அதுவும் ஏன் அவசரமாக போட்டு தான் இன்றைக்கி வகுப்பு இங்கே நடக்குதுங்கிறத அவசரமாக அதை கனெக்ட் பண்ணி போட்டேன். இப்போ நான் அதனால் நீங்கள் யாராவது போனோடனே ஐயா ஆடியோ போடுங்க ஞாபகப்படுத்தினா கேட்க ஆர்வமாக இருக்காங்க. கேட்குறீங்களே கேட்கலையே அதையாவது கேட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி நான் கனெக்ட் பண்ணி. சரி சந்தோஷம், நல்லா இருக்கு கேட்க. சரி, அதனால் இந்த நூலுக்கு ஒரு காப்பு செயல் இருக்கு. காப்பு செயல்னா நாயக பெருமானை துதித்து பாடுவது இல்லையா? இந்த நூல் அப்போ 101 பாடல் இந்த நூலில் இருக்கு. இந்த காப்பு செயல் பின்னாடி வந்தவங்க பாடி சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பாயிரம் பகுதியில் ஆயிரம் முகத்தால் அகன்றது ஆயினம் பாயிரம் அன்னது பணுவல் அன்றுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த நூலுக்கு முதல்ல உரை செய்தவராக நமக்கு கிடைக்கிறவர் நிரம்ப அழகிய தேசிகர் அப்படிங்கிறவர். அவர் தான் பாயிரமும் பாடியிருக்காருன்னு சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அவர் பாடின பாயிர பாடல் என்ன பாடல் அப்படின்னா அது இருக்கா? நற்குஞ்சரக்கன்ற பாட்டு இருக்காதுல்ல, இருக்கா? அந்த பாட்டு தான். அந்த பாட்டை பார்த்துட்டு இன்றைக்கி நம்ம வகுப்பு நிறைவு பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த வகுப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்டு போவோம் நம்ம. சரிதானே? நற்குஞ்சரக்கன்று நன்னினால் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று கான், அதான் பாட்டு. என்ன அது அர்த்தம்னா நற்குஞ்சரக்கன்றுன்னார். குஞ்சரம்னா என்ன? குஞ்சரம்னா யானை. குஞ்சரம்னா யானைன்னு அர்த்தம். குஞ்சரத்து உரியர் போலும் கூற்றினை குமைப்பர் போலும் விஞ்சையர் இரிய அன்று வேலைவாய் வந்தெழுந்த நஞ்சனி மிடற்றற் போலும் நாகவி சரவணாரே அப்படின்னு அப்பர் சாமி பாடுறாங்க. குஞ்சரத்து உரியர்னர், யானையை உரித்து போத்திக்கிட்டார் இல்லையா சாமி, அதை பாடுறார். குஞ்சரத்து உரியர் போலும் கூற்றினை குமைப்பர் போலும் விஞ்சையர் இரிய அன்று வேலைவாய் வந்தெழுந்த நஞ்சு அணிமிடற்றர் போலும் நாகவி சரவணாரேன்னு திருநாகேஸ்வரம் தேவாரம். அப்போ நற்குஞ்சர கன்றுன்னர், அது விநாயக பெருமான். அப்போ இவர் கன்றுனா இவங்க பெற்றவங்க குஞ்சரம்.
ஆண் யானையும் பெண் யானையாகவும் சேர்ந்தாங்க சுவாமியும் அம்பாளும். விநாயகருடைய தோற்றத்தை பொறுத்தளவுக்கு நிறைய புராணங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் நம்முடைய சைவ திருமுறைகளில் ஞானசம்பந்தர் முதலிய ஆச்சாரிய பெருமக்கள் எதை அங்கீகரித்திருக்கிறார்கள்னா, சுவாமி அம்பாள் ஒருவரை கைலாய சாரல்ல யானையைப் போல ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் ஆகி இருவரும் சேர்ந்து ஒரு கடவுளை உற்பத்தி பண்ணாங்க. அவர் தான் நமக்கு விநாயக பெருமான் என்று நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த புராணத்தை தான் அங்கீகரிக்கிறாங்க. ஒரே நிமிஷம். ஒழுகல் அறிவு. மூன்றாம் திருமுறை 67வது பதிகத்தில் அப்பர் ஞானசம்பந்தர் பாடுறார். மூன்றாம் திருமுறை 67வது பதிகம், அதில் 2வது பாட்டு. தானு மிகு வாணிதைகொள் தானு வியற்பேனு மது காணும் அளவில் கோணு நுதல் நீ நயனி கோணில் பிடிமானி மது நானும் வகையே ஏனு கரி பூணழிய வாணியல் கொள்மானி பதிசேன மரர்கோன் வேணு வினையேனி நகர் காணிருவி காண நடு வேணுபுறமேன்னு பாடுறார் ஞானசம்பந்தர். அதில் சொல்றார், தானு மிகு வாணிசைகோள் தானுவியர் பேணுமது காணும் அளவில் கோணு நுதல் நீ நயனி கோணில் பிடி மானி மது நானும் வகை. அம்பாள் பிடியானால், பிடினா பெண் யானைன்னு அர்த்தம். கோணில் பிடி மானுமது நானும் வகை ஏனு கரி சுவாமி கரி ஆண் யானை ஆனார். பூனழிய வாணியல்கோள் மானி பதி. அப்படி 2 பேரும் சேர்ந்து விநாயக பெருமானை உற்பத்தி செய்தார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை ஞானசம்பந்தர் பதிவு பண்றார். இன்னொரு தேவாரம், பிரசித்தமான தேவாரம், பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது அப்படின்னு பாடுறார் இல்லையா, அது. அப்போ விநாயக பெருமான் யானை குட்டி, ஆண் யானை பெண் யானையாக சுவாமி சேர்ந்து உற்பத்தியான விநாயக பெருமான் நமக்கு நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் நீக்குவதற்காக, ஆசைகளை எல்லாம் நீக்குவதற்குரிய கடவுள். அதனால தான் பலபல காமத்தராகி பதைத்தழ்வார் மனத்துள்ளே களமலக்கிட்டு திரியும் கடி கணபதி எனும் களிறு வளமேந்த 2 சுடரும் வான்கைலாயமலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடுற அப்புறம் நலமார் கெடில புனலும் உடையார். அதில் பலபல காமத்தராகி பலவிதமான விருப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு களம் அலக்கிட்டு திரியும், அப்படிப்பட்டவர்களுடைய மனதுக்குள்ள களம் அலக்கிட்டு திரியும் கணபதி எனும் களிறு. அவன் மனதுக்குள்ள இருந்து கொண்டு அவருடைய ஆசையெல்லாம் தடுத்து அவரை நல்வழிப்படுத்தக்கூடியவர் நாயகப்பெருமான் சிக்கிறார். அதை தான் இங்கே சொல்றார். நற்குஞ்சர கன்றுனார். நல்லவர் குஞ்சரம் கன்று, விநாயக பெருமான் சிவபெருமானுடைய புத்திரர் அப்படின்னு அர்த்தம். அவரை வழிபாடு செய்வது எதற்காக அப்படின்னா, நம்முடைய ஆணவ மலத்தினாலே இந்த நூல் கற்பதற்கு நமக்கு எந்த இடையூறு வரக்கூடாது. நூல் நடக்கும்போது, பாடம் நடக்கும்போது கண்டிப்பாக வந்துடணும், நடத்துறது நமக்கு புரியணும் என்பதற்காக, ஏதாவது தடை இருப்பதாக இருக்கக்கூடாது என்பதற்காக நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நன்னினால்னா நெருங்கினால்னு அர்த்தம். நாம் விநாயகரை நெருங்கினாலும் சரி, விநாயகர் நம்மளை நெருங்கினாலும் சரி. அதாவது குஞ்சரக்கன்று நன்னினால் கலை ஞானம், கலையும் ஞானமும், அது சாஸ்திர அறிவுன்னு வச்சுக்கொண்டே தான். இந்த இடத்துல இந்த திருவருட்பயனை படிக்கக்கூடிய அறிவு என்பது கற்கும் சரக்கன்றுன்னு அதில் பாட்டில் இருக்கும். அது எப்படி பிரித்து படிக்கிறோம்? கற்கும் சரக்கன்று. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பாங்கிற, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரக்கு இல்லை, அது ஒரு பெரிய சரக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். கற்குன்ற சரக்கு, இது உட்கார்ந்து படிக்க வேண்டிய விஷயமே இல்லைங்கிறார். விநாயகப் பெருமானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா இந்த நூலை நீங்கள் உட்கார்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. கற்கும் சரக்கன்று அப்படின்னு சொல்லுகிறார். கற்கும் சரக்கன்று கான் அப்படின்னு சொன்னார். அதனால் நான் விநாயகப் பெருமானை எப்போது வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததுன்னா இந்த நூல் நம்ம சம்பூர்ணமாக செய்வோம் இல்லையா, படிப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ணிடுவோம். திருவருட்பயனை இன்றைய தொடங்கியிருக்கிறோம். நூலையும் இன்றைக்கி முதல்ல ஒரு பாட்டும் பார்த்தாச்சு. அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துக்கொண்டு 2 வகுப்பில் முடிச்சிருவோம் திருவருட்பயனை. பொன்னமராவதியில் 2 வகுப்பு தான் எடுத்தேன். ஆமாம், 4 அதிகாரம் ஒரு நாள், 6 அதிகாரம் ஒரு நாள் எடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி 2 நாள் எடுத்துருவேன். 2 நாளில் உண்மை விளக்கம் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது சிவபிரகாசம் தொடங்கிடும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொடுக்குறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன ஒரு வாழி, வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராமரி. போயிட்டு வரலாம் சொல்கிறேன்.